ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால ஒரு பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு கையாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உதிர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா ப்ளஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கையாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. இந்த நம்ம வெங்காயத்தை நல்லா பிசைகிறதுலேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஸோ வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சலசலன்னு போயிடும். ஸோ 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி சேஃப் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு எப்பயுமே ஃப்ரை பண்ணக்கூடாது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக வரும். இவ்வளோதான் நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ரெசிபி பார்த்திங்கன்னா டெய்லியுமே செஞ்சு கொடுத்துட்ருங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது சிம்பிளான ரெசிபியாக தான் தெரியும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்.